சாரோனின் ரோஜா ஊழியத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார தலைப்பு, உன் விசுவாசம் எங்கே? லூக்கா 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். உன் விசுவாசம் எங்கே? உன் விசுவாசம் எங்கே? கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, உங்களுடைய விசுவாசங்கள் எங்கே? ஹல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமுடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்திருந்தது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் வீட்டில், உங்கள் இல்லத்தில், உங்கள் மனதில் சுழல் காற்று உண்டாயிருக்கிறதா? சுழல் காற்று உண்டாயிருக்கிறதா? அதனால் மோசம் அடையத்தக்கதாக உணர்ந்தீர்களா? ஷபதுலா ரீகபா சந்த ரூப ரீகபா ஷபதுலா ரீகபாபா சபதுலா ரீகபாபா. ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, படகு ஜலத்தினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. படகு ஜலத்தினால் நிறைந்தது. உங்கள் குடும்பத்தில் வேதனையா? உங்கள் குடும்பத்தில் கஷ்டமா? உங்கள் குடும்பத்தில் கடன் தொல்லையா? உங்கள் குடும்பத்தில் நோயா? படகு ஜலத்தினால் நிறைந்திருந்தது. ஷபதுலா ரீகபாபா சந்த ரூப ரீகபா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 24 சொல்கிறது, அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஷபதுலா ரீகபா, எங்கே போகிறீர்கள்? வேதனையின் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், பாடுகளின் மத்தியில், கடன்களின் மத்தியில், நோய்களின் மத்தியில் எங்கே போகிறீர்கள்? அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஷபதுலா ரீகபாபா சந்த ரூப ரீகபாபா ஷபதுலா ராபா ரீகபாபா. அவர்கள் அவரிடத்தில் வந்து தேவ சமூகத்தில் ஓடோடி வாருங்கள், ஓடோடி வாருங்கள். முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திற்கு ஓட வேண்டும். வேதனையின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், கடன் தொல்லையின் மத்தியில், நோய்களின் மத்தியில் தேவ சமூகத்தில் ஓட வேண்டும். இரண்டாவதாக, ஹல்லேலூயா, அவரை எழுப்ப வேண்டும். அவரை எழுப்பி அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவரை எழுப்ப வேண்டும். அவரை எழுப்ப வேண்டும் என்றால் என்ன? ஹல்லேலூயா. ஆனால் எழுப்பினாள், அவள் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகார் எழுப்பினாள். ஹல்லேலூயா. கதறினாள். தேவன் எழுந்திருந்து வரத்தக்கதாக நாம் பேசுகிற சத்தம் ஏசப்பாவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு கேட்கும் அளவு நாம் எழுப்ப வேண்டும். எழுப்ப வேண்டும் என்றால், என்னுடைய சத்தம் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஜெப வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கிறதா? ஏனோ தானோ என்று காலையில் எழுந்திரிச்சு தூங்கி தூங்கி விழுந்துட்டு நல்லாவே ஜெபம் பண்ணாம, ராத்திரி வேளையில கண்ணீரோடு ஜெபம் பண்ணாம 1க்கு 2 ஜெபம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. வைராக்கியமாக, விசுவாசமாக நாம் ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லத்தக்கதாக. ஹல்லேலூயா. அதுதான் அவரை எழுப்புதல். அதிகாலையில் எந்திரித்து ஒரு சகோதரருடன் பேசி கொண்டிருக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், என்ன எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறீங்க, எப்படி என்று கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், நான் அதிகாலையில் எந்திரிச்சு கடவுளே இன்னைக்கு நல்லா தான் நடக்க வேணும்னு சொல்லி நான் மார்பிள் அடித்து கொண்டு கதறுவேன்.
என்னோட வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் கண்ணீரை மாலை மாலையாக நான் கொட்டிட்டு அதுக்கப்புறம்தான் ஜெபம் முடிச்சுட்டு உலகத்துக்குள் சந்தோஷமாக கடந்து போவேன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு கண்ணீரோடு உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் அவரை எழுப்பத்தக்கதாக, உங்கள் ஜெபம் கேட்கத்தக்கதாக அவரிடம் சொல்லுகிறீர்களா? சொல்ல வேணும், சொல்ல வேணும். அப்பதான் அவர் என்ன பண்றாரு? எழுந்து லூக்கா 8:24 அவர் எழுந்து ஷபதுலா ரக்கரபரசந்த ரூபரிக்கபா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். சாரோனின் ரோஜா குடும்பத்தாரே மற்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் அவர் எழுந்திருக்க செய்ய வேண்டும். என கண்பான தேவ ஜனமே, எழுந்திருக்க வேண்டும். எழுந்த உடனேயே அவர் என்ன செய்தார்? ஷபதுலா ரீகபா காற்றையும் ஜலத்தையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் ஷபதுலா ரீகபாபா அதட்டினார், 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 அதட்டினார். சந்த ரூப ரீகபாபா காற்றை அதற்ற வல்லமை இயேசுவுக்கு உண்டு. ஜலத்தின் கொந்தளிப்பை அடக்குவதற்கு இயேசுவுக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்க கஷ்டங்கள் போகும், உங்கள் வீட்டில் இருக்கிற வேதனைகள் போகும், உங்கள் வீட்டில் இருக்கும் கடன் தொல்லை போகும், உங்கள் வீட்டில் இருக்க நோய்கள் போகும். யாருக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டு உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு குழந்தை கிடைச்சாலும் கிடைக்காட்டு உங்களுக்கு கிடைக்கும். டாக்டர் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை வேண்டாம். வயதாய் விட்டது என்று நினைத்தாலும் அதை பற்றி கவலை வேண்டாம். அவர் எழுந்திருக்கத்தக்கதாக நம்மளுடைய ஜெபம் இருக்கிறதா? ஷபா தூலா ரீகபா இருக்குமே. ஆனால் அவர் எழுந்த உடனே ஷபதுல ரீகபா காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. உடனே இந்த செகண்டை ஷபதுல ரீகபாபா நன்மையான காரியம் நடக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் என்ன? அவரை எழுப்பத்தக்கதாக, அவர் செவிகளில் ஏறத்தக்கதாக உங்கள் ஜெபங்கள் கண்ணீரோடு வைராக்கியமாக இருக்குமானால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரினே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உடனே அது நடக்கும். இது நான் சொல்லவில்லை, இன்று ஏசப்பா உனக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம். உடனே ஹல்லேலூயா. லூக்கா 8:25 அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே? எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ மறந்து போனாயா? இந்த கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், கடன் தொல்லைகள், வேலை இல்லாதிருப்பது, வருகின்ற காசு வராமல் கவர்மெண்ட் பிடித்து வைத்திருப்பது, அது மட்டுமல்ல ஷபதுலா ரீகபா அப்ரூவல் ஆகாமல் இருக்கிறது. உங்க பட்டியல் நீண்டு கொண்டிருக்கலாம். ஷபதுலா ரீகபா, உன் விசுவாசம் எங்கே? அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்று உங்களை பார்த்து கேட்கிறார். என கண்பான தேவ ஜனமே, உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் தேவனை எழுப்பத்தக்கதாக இருக்க வேண்டும். அவர் படுத்திருந்த இடத்துக்கு ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முட்டிங்கள் போடுவதற்கு ஒரு இடம் வச்சிருக்கிறீங்களா? முட்டிங்கள் போடுறதுக்கு, ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரே ஒரு ரூம் இருந்தாலும் முட்டிங்கள் போடுறதுக்கு ஒரு கார்னரை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களா? கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் அந்த இடத்துல தேவன் படுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல போய் அவங்களை எழுப்புங்க. தேவன் எந்திரித்த உடனேயே உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் நிற்கும், வேதனைகள் நிற்கும், பாடுகள் நிற்கும். ஷபதுலா ரீகபா, இன்று நான் சொல்லவில்லை, ஏசப்பா சொன்னபடியினால்
வல்லமையுள்ள தேவன் சொன்னபடியினால் நான் இதை சொல்கிறேன். உடனே உங்களுக்கு நன்மையான காரியங்கள் நடக்கும். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.